Hi friends, welcome to Kiwi's Kitchen. இன்னைக்கு நம்ம Kiwi's Kitchenல சம்மர் சீசன் ஆனாலே எல்லாருக்கும் பிடிச்சது ரோஸ் மில்க் ரெசிபி தான். அந்த ரோஸ் மில்க் ரெசிபி இன்ஸ்டன்ட்டா எப்படி நம்ம வீட்லயே செய்யலாம் அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க Kiwi's Kitchen ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்களா? சோ மறக்காம Kiwi's Kitchen சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் வந்து இன்னைக்கு ஒரு இன்ஸ்டன்ட் ரோஸ் மில்க் பவுடர் தான் எடுத்திருக்கேன். இதோட பிராண்ட் நேம் வந்து ஹரிமா ரோஸ் மில்க். நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இந்த பிராண்ட் வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கியிருந்தேன். இது நம்ம இன்னைக்கு செஞ்சு டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் இன்றைக்கி வந்து 1/2 லிட்டர் காய்ச்சின பால் எடுத்திருக்கேன். அந்த பாலை காய்ச்சி ஒரு 1/2 அன் ஹவர் வந்து ஃப்ரீசரில் வச்சு எடுத்திருக்கேன். இது கூட வந்து 3 டேபிள் ஸ்பூன் அந்த பவுடர் சேர்த்திக்கிறேன். இதை நீங்கள் ஃப்ரீசரில் வச்சு நல்லா சில்லுன்னு எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இது கூட நான் 2 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்திக்கிறேன். அந்த ஃப்ளேவரிங்கில் கொஞ்சமாக தான் சுகர் இருக்கும். நீங்கள் வந்து வேணும்னா அடிஷ்னலாக சேர்த்திக்கோங்க. இப்போ சுகர் இனி பத்தாதங்காட்டி நான் பேலன்ஸ் எடுத்து வச்சுருக்க சுகரையும் இது கூட சேர்த்திக்கிறேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து நான் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கு ரோஸ் மில்கோட ரியல் ஃப்ளேவர் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ அதை ஒரு ஜாரில் போட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இது வந்து கண்டிப்பாக ஒரு 1/2 அன் ஹவர்லேயே நீங்கள் செஞ்சிடலாம். நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த பவுடர் வந்துட்டு உங்களுக்கு ரியலான ரோஸ் மில்க் ஃப்ளேவர் கொடுக்கும். சுவையான ரோஸ் மில்க் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கிவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.